The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த ஐபிஎல் தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதை முந்தைய தகவல்களுடன் களத்திருக்கும் செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் இன்றைய செய்தியாளர் பார்வையில் கேட்டு பெறலாம். விக்னேஷ் முத்து, கடந்த 2 மாதங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்ற ஐபிஎல் போட்டி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் மோதுறாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது? அது மட்டும் இல்லாம ரசிகர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? கார்த்திகா, கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நடைபெற்ற இந்த ஐபிஎல் போட்டி தற்பொழுது இன்றைய தினம் இறுதி கட்டத்தை எட்ட இருக்கிறது. குறிப்பாக 17வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டி இன்று மாலை சரியாக 7:30 மணி அளவிலே நடைபெற இருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதேபோன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையேதான் இந்த இறுதிப் போட்டி என்பது சரியாக 7:30 மணி அளவிலே தொடங்க இருக்கிறது. இதையொட்டி இந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தமட்டில் பாதுகாப்பு என்பது அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 போலீசார் இந்த மைதானத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது ஏற்கனவே அதாவது இந்த சன்ரைசர்ஸ் இந்த ஆண்டை பொறுத்தமட்டில் இந்த 2 அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் போட்டியில் 4 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா வெற்றி பெற்றிருக்கிறது. குவாலிஃபயர் 1 சுற்றில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தமட்டில் கொல்கத்தா அணிகள் விளையாடிய 14 போட்டிகளில் 4 அவை வெற்றி பெற்றிருக்கிறது, 10 தோல்வி அடைந்திருக்கிறது. கொல்கத்தாவின் அதிகபட்ச ஸ்கோர் என்பது 202 இருக்கிறது. கொல்கத்தாவின் குறைந்தபட்ச ஸ்கோர் என்பது 134 இருக்கிறது. சேப்பாக்கம் மைதானத்தில் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி என்பது 11 போட்டிகள் மொத்தமாக இந்த ஐபிஎல்லில் விளையாடி இருக்கிறது. இதில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது, 8 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து இருக்கிறது, 1 போட்டியில் டிரா அடைந்திருக்கிறது. அதே போன்று சன்ரைசர்ஸ் அதிகபட்ச ஸ்கோர் என்பது 177 இருக்கிறது. பிளே ஆஃப் போட்டிகளை பொறுத்தமட்டில் கொல்கத்தா அணி போட்டியில் 14 போட்டிகளில் 9 வெற்றியும் 5 தோல்வியும் அடைந்திருக்கிறது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற 82 போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணிகள் 47 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இரண்டாவது பேட்டிங் செய்யக்கூடிய அணி 35 வெற்றிகளை பெற்றிருக்கிறது. சராசரியாக 166 ஸ்கோர் என்பது இருக்கிறது. முதலில் இந்த ஆண்டை பொறுத்தமட்டில் இந்த மைதானத்தில் நடைபெற்ற 8 போட்டிகளில் வேகப்பந்து வீச்சாளர்கள் 65 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறார்கள். சுழல் பஞ்சு வீச்சாளர்கள் 22 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்றைய போட்டிகளில் தற்பொழுது இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியே கை ஓங்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. சரியாக 7:30 மணி அளவிலே இந்த போட்டிகள் தொடங்குவதற்கு முன்னதாக தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக வந்து இங்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழுமையாக ஆய்வு செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரங்களில் இந்த சேப்பாக்கம் மைதானத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் என்பது நேரடியாக செய்யப்படுகிறது. அதாவது ஹைதராபாத்தில் இருந்து அதே போன்று தெலுங்கானா மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கொல்கத்தாவில் இருந்து கூட இந்த ஃபேன்ஸ்கள் அதாவது அந்த தங்களுடைய அணிகளுக்கு ஆதரவை திரட்டுவதற்காக பல்வேறு நபர்கள் தற்பொழுது இந்த சேப்பாக்கம் மையத்தை நோக்கி நேரடியாக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்றைய இந்த போட்டி என்பது விறுவிறுப்பாக நடைபெற இருக்கிறது. சென்னை அணி இந்த இறுதிப் போட்டியில் விளையாடும் என்று அந்த சென்னை ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தார்கள். அது தற்பொழுது நடைபெறாத பட்சத்தில் அவர்களுடைய ஆதரவு எந்த அணிக்கு கிடைக்க இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதே போன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையே இன்றைய இறுதிப் போட்டி என்பது மிக ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கார்த்திகா, மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த 2 அணிகள்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து இன்று இரவு தெரிந்து கொள்ளலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.